வணக்கம். இது தமிழ் வலசை. நான் முத்துலட்சுமி. இன்று ஒரு சிறுகதை. அரசன் என்பவன் மக்களை ஆள்பவன் மட்டும் அல்ல, அவன் மக்களுக்கு முன்மாதிரியாகவும் வாழ்தல் வேண்டும். அரசன் எப்போதும் தன்னை விட பெரியோர்கள், குருமார்கள், மூத்தோர்கள் ஆகியோரிடம் நன்றியுடனும் விசுவாசத்தோடும் நடந்து கொள்ள வேண்டும். தான் சொல்லுகின்ற காரியங்களை எப்பாடுபட்டாவது நிறைவேற்ற வேண்டும். அரசனோ அரச குடும்பத்தை சார்ந்தவர்களோ தவறு செய்ய நேரிட்டால் அந்த தவறை மற்றவர்கள் சுட்டிக்காட்டும் நேரங்களில் அதை ஒப்புக்கொண்டு திருத்திக் கொள்ளவும் வேண்டும். அரசர் ஜஹாங்கீர் தன்னுடைய ஆட்சியில் உள்ள தவறுகள் எதுவும் சுட்டிக்காட்டப்படுமேயானால் அதற்கான தண்டனையை, தனக்கு எதிரான தீர்ப்பை கூட ஏற்றுக்கொள்ள அவர் தயாராக இருந்தார். மனுநீதி சோழனை போல யமுனை கரையில் மணிகளை கட்டி தொங்கவிட்டும், தன்னுடைய அரண்மனையில் ஆராய்ச்சி மணிகளை தொங்கவிட்டும் மக்களின் குறைகளை கேட்டறிந்தார் அவர். ஒரு நாள் அந்த நாட்டை சார்ந்த பெண்ணொருத்தி நீதி வேண்டி ஆராய்ச்சி மணியை அடித்தாள். விசாரித்த போது, அரசே, உங்கள் அரண்மனையின் வழியாக சென்று கொண்டிருந்த போது என் கணவன் தங்களது அரண்மனை ஆட்களால் சுட்டுக் கொல்லப்பட்டார், எனக்கு நீதி வழங்க வேண்டும் என்று கதறி அழுதாள். ஒரு குற்றமும் செய்யாத அந்த பெண்ணின் கணவன் திட்டமிட்டு கொல்லப்பட்டதாக தெரியவில்லை. ஆனாலும் ஜஹாங்கீர் விசாரணை நடத்தினார். சிறிது நேரத்தில் முக்கிய மந்திரி பேரரசி நூர்ஜஹானை அழைத்து வந்தார். அவள் கூறினாள், ஜெயின்ஷா, இந்த பெண் குற்றம் சாட்டுவதற்கு காரணமானவள் நான் தான். காலையில் புறாக்களை விரட்ட நான் தான் துப்பாக்கியால் சுட்டேன். அது குறி தவறி இவளுடைய கணவன் மார்பில் பட்டுவிட்டது. தவறு என்னுடையதுதான். ஆகவே குற்றவாளியும் நான் தான். எனக்கு தண்டனை அளியுங்கள் என்று ஏற்றுக்கொண்டாள். உடனே ஜஹாங்கீர் ஒரு துப்பாக்கியை கொண்டு வந்து அந்த பெண்ணிடம் கொடுத்து, உன்னை விதவையாக்கியது இவள்தான். விதவை தன்மையின் கொடுமை எத்தகையது என்பதை உன்னைப் போலவே என் மனைவியாகிய இவளும் உணர வேண்டும். அதுதான் இவளுக்கு சரியான தண்டனை. எனவே இந்த துப்பாக்கியால் என்னை சுட்டு கொன்றுவிடு. இதுதான் சரியான தீர்ப்பு என்றார். இதுவல்லவோ தீர்ப்பு என்று மக்கள் வியப்படைந்தனர். அரசே, பழிவாங்கும் எண்ணம் எனக்கு இல்லை. ராணி அறியாமல் செய்த பிழைக்கு தண்டனை தேவையில்லை என்று கூறிவிட்டு கதறி அழுதாள் அந்த பெண். உடனே நூர்ஜஹான், எந்த பெண்ணும் இன்னொரு பெண்ணுக்கு விதவை கோலத்தை தருவதற்கு விரும்ப மாட்டாள். இன்று முதல் நீ அனாதை இல்லை. நான் உனக்கு தாயாக இருப்பேன், கலங்காதே என்று கூறி அந்த பெண்ணை தேற்றினாள். அரசன் மக்களை உணர்ந்து சமமாக நீதி வழங்கினால் மக்களிடையே மிகுந்த மதிப்பையும் மரியாதையும் பெற முடியும். மக்களுக்கு நல்ல ஆட்சியையும் வழங்க முடியும். தொடரலாம். தமிழால் இணைந்திருப்போம். நன்றி.